கேப்டன் பிரபாகரன் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தால், அந்த நம்பிக்கையா தான் எடுத்த படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் என்று வைத்த ஒரே தலைவர் இந்த புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர். கேப்டன் வேறு யார் வைத்திருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? இன்றைக்கு கொடிநாள், கொடியை பற்றி சொல்லியாக வேண்டும். இது கொடிநாள் விழாவாக இருக்கிறது. மூவர்ண கொடி, மேலே சிவப்பு, கீழே மஞ்சள், நடுவில் மஞ்சள், கீழே கருப்பு. இந்த மூன்று படத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மூவர்ணம் சாதாரண கொடி அல்ல. நடுவில் தீபம் இருக்கிறது. நடுவில் தீபம் பிடித்த கொடி. ஏறி நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு கொடி நாளை இதை முன்னிட்டு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. மேலே இருக்கிற சிவப்பு சாதாரணமானது அல்ல. என் புரட்சி கலைஞருடைய ரத்தம். ஏழை எளிய மக்களுக்காக 35 ஆண்டு காலம் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தை இன்றைக்கு வரைக்கும் தியாக குணத்தோடு வாரி வாரி கொடுக்கிறார். என் தலைவருடைய ரத்தம் தான் அந்த சிவப்பு என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நடுவிலே மஞ்சள். கொடுத்து விட்டு நம்முடைய காசு பணம் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது, கொடுத்து விட்டு நம்முடைய பணம் எல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படுகிற தலைவர் எல்லாம் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன். யார் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் மங்களகரமான முகத்தோடு கொடுக்கிற ஒரே தலைவர் தான் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர். கேப்டன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மஞ்சள் என்பது மங்களகரமானது. மஞ்சள் என்பது மங்களகரத்தை குறிக்கிறது. அப்படியே உட்காருங்கம்மா, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. கீழே இருக்கிறது கருப்பு வண்ணம். இன்றைக்கு இருண்டு கிடக்கிறது தமிழகத்தை குறிக்கிறது. கோடி கோடியாக லட்ச லட்சமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற இருக்கிற ஆட்சியாளர்களை குறிக்கிறது இந்த கருப்பு. இன்றைக்கு இந்த தமிழகம் இருண்டு கிடக்கிறது. அந்த இருட்டிலே ஒரு வெளிச்சம் வர வேண்டும் என்று சொல்லி கருப்பு வைத்த ஒரே தலைவர் இந்த புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் அண்ணன் கேப்டன் அவர்கள். அந்த கருப்பு சாதாரணமானது அல்ல. அவர் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் அந்த வண்ணம். கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லுகிறவன் அவர் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட வண்ணம் தான் அந்த கருப்பு. நடுவில் ஒரு தீபம் இருக்கிறது, ஒரு தீபம் இருக்கிறது நடுவில். ஆமாம், இருண்டு கிடக்கின்ற இந்த தமிழகத்தில் வெளிச்சம் வர வேண்டும். இருண்டு கிடக்கிற தமிழர்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வர வேண்டும். இருண்டு கிடக்கின்ற தாய்மார்களுடைய இதயத்தில் வெளிச்சம் வர வேண்டும் என்று கையிலே அன்றைக்கு கேப்டன் பிடித்த தீபம் தான் அந்த தீப கொடி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த தீப கொடி, இந்த கொடிநாள் விழாவில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறதே ஒரு கயிறு, அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கயிறு. மக்களே, அது உங்கள் உயிர் என்று இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். புரட்சி கலைஞர் நேசிக்கிறேன், புரட்சி கலைஞர் விரும்புகிறேன், புரட்சி கலைஞர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய உயிர் தான் அந்த கயிறு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக வாழுகிற ஒரு நல்ல தலைவர் நம்முடைய புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் கேப்டனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. வருகிற தேர்தல் எதுவாக இருந்தாலும், நடைபெறுகிற தேர்தல் எதுவாக இருந்தாலும் புரட்சி கலைஞருடைய முரசு சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் 3 இயக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று அதிமுக, 2 திமுக, இரண்டாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவன் தந்தி டிவிக்காரர் போடட்டும், பத்திரிகைகள் எழுதட்டும், யார் வேண்டுமோ என்ன வேண்டுமோ சொல்லட்டும், ஆனால் மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்கள் என்ன எழுதட்டும், தேமுதிக எப்படி வேண்டுமானால் சொல்லட்டும், ஆனால் இது சாதாரண இயக்கம் அல்ல, சாதாரண இயக்கம் அல்ல.
ஒடிந்து போன கிழவர்களை கொண்ட இயக்கம் அல்ல. வெட்ட வெட்ட எழுந்து நிற்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இளைய கூட்டம் இது. இந்த கூட்டத்தை யாரும் எப்போதும் அசக்கி பார்க்க முடியாது, ஆட்டி பார்க்க முடியாது என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நமக்கு ஆளா இல்லை, நமக்கு ஆள் கிடையாதா? புரட்சி கலைஞர் கேப்டன் சிங்கம் போல் வரப்போகிறார். அவர் பெற்றெடுத்த அன்பு சகோதரன் கரும்புலி போல் அமர்ந்திருக்கிறார். நம்ம எல்லாம் வழிநடத்த இந்த அந்நியாளர்கள் இருக்கிறார்கள். எந்த இயக்கத்தில் இப்படி இருக்கிறார்கள்? எந்த இயக்கத்தில் இப்படி இருக்கிறார்கள்? எல்லாரும் எழுதி வைக்கவில்லை என்றால் பேச முடியவில்லை. எல்லாரும் எழுதி வைக்கவில்லை என்று சொன்னால் பேச முடியவில்லை. எழுதியதை கூட படிக்க முடியவில்லை. தவறாக படிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அந்நியாளர்கள் பேசினால் 1 மணி நேரம் அல்ல 2 மணி நேரம் கூட இரும்பு மங்கை போல் பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நம்முடைய அந்நியாளர்கள். கேப்டன் பேசாத பேச்சா? கேப்டன் சொல்லாத சொல்லா சிந்தித்து பாருங்கள். ஆனால் அன்பு சகோதரன் விஜய பிரபாகரன் பேசுகிற போது கேட்டுக்கொண்டே இருக்கிறார் போல இருக்கிறார். அப்படி ஒரு பேச்சு, அருமையான பேச்சு. அன்பு சகோதரனுக்கு எல்லாம் இறைவன் கொடுத்த வரம், எல்லாம் நீங்கள் இருக்கின்ற பாதுகாப்பு, நீங்கள் கொடுக்கின்ற அடைக்கலம். இப்படிப்பட்ட ஒரு கோட்டை தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அதை ஏன் நீங்கள் தேர்வு செய்யக்கூடாது? நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், தேர்தல் வருகிற போது பல அறிக்கைகளை கொடுக்கிறார்கள், பல அறிவிப்புகளை செய்கிறார்கள். வீட்டில் செத்து போகிற கிழவியை கூட தூக்கி கொண்டு வந்து வாக்களிக்கிறார்களே, ஓட்டு போட வைக்கிறார்களே. ஆனால் ஓட்டு போட்ட பிறகு போய் திரும்பி பார்த்திருக்கிறார்களா? நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், தயவு செய்து குறித்துக் கொள்ள வேண்டும், தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் ஆங்காங்கே பூத்து போடுகிறீர்கள் அல்லவா, ஆங்காங்கே பூத் அமைக்கிறீர்கள் அல்லவா, ஆங்காங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள், முனுசாமி, கந்தசாமி, பொன்னையன், பெருமாள் என்று தேடி பிடிக்கிறீர்கள் அல்லவா? அதே போன்று வெற்றி பெற்று விட்டால் ஏதாவது ஒரு பூத் அமைத்து, இவருக்கு சாதி சான்றிதழ் இல்லை, வருமான சான்றிதழ் இல்லை, இவருக்கு இடத்துக்கு பட்டா இல்லை என்று எவனாவது யாராவது ஒரு பூத்து போட்டு இதுவரைக்கும் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? இதுவரைக்கும் வாங்கி கொடுத்திருப்பீங்களா? நான் கேட்கிறேன், ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? ஆனால் ஓட்டு கேட்பதற்கு மாத்திரம் பூத்து போடுகிறீர்களே, தேடி தேடி பிடிக்கிறீர்களே. வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று சொல்லி கேட்டதுண்டா? அப்பா ஒரு ரேஷன் கார்டு வேணும்பா, பாட்டி 500 ரூபாய் கொடு. அப்பா ஒரு சாதி சான்று வேண்டும்பா, 200 ரூபாய் கொடு பாட்டி. ஓட்டு போட்ட மக்களிடம் 500 ரூபாய் கேட்கிறீர்களே. ஐயா எனக்கு விதவை பணம் வேணும், விதவை பணம் வேணுமா? 500 ரூபாய் கொடு. மக்களுக்காக பணியாற்றுவோம் என்று வந்திருக்கிறீர்களே, மக்களுக்காக உழைப்போம் என்று ஓட்டு கேட்டீர்களே. வெற்றி பெற்ற பிறகு ஒரு ரேஷன் கார்டு வாங்கி தர துப்பு இருக்கிறதா உங்களுக்கு? ஒரு பட்டா வாங்கி கொடுக்க துப்பு இருக்கிறதா உங்களுக்கு? இருக்கிற மக்களை கூட அந்த இடத்தை விட்டு தூக்குவதற்கு பார்க்கிறீர்களே. மானம் கெட்டவர்களே, எங்களுக்கு ஆட்சி கொடுங்களா? கேப்டனுக்கு ஆட்சி கொடுங்கள், கேப்டன் செய்வான். உங்களால் முடியாததை என் தானை தலைவன், தங்க தலைவன் செய்வான். முடியுங்கிறது அறிவாளியோட வார்த்தை, முடியாதுங்கிறது முட்டலோட வார்த்தை. துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாசம் மாறாது. என் அன்பு சகோதரர்களே, திமுக நல்லது பண்ணியிருந்த திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக நல்லது பண்ணியிருந்தா அதிமுக ஓட்டு போடுங்க. திமுகவும் நல்லது பண்ணல, அதிமுக நல்லது பண்ணல, ஏன் தேமுதிக ஒரு தரம் வாய்ப்பு கொடுக்க கூடாது? மக்களே, என் தலைவர் கேட்டா ஆயா ஜெயலலிதாவும் போயிட்டாங்க, தாத்தா கருணாநிதியும் போயிட்டாரு, அண்ணன் கேப்டனுக்கே ஒரு தரம் நீங்க வாய்ப்பு கொடுக்க கூடாது. என் தலைவன் கேட்பார். சிந்திக்க வேண்டும், நீங்கள் செயல்பட வேண்டும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெல்ல வேண்டும். கண்டிப்பாக எம்ஜிஆர் நகரில் திமுக அதிமுக ஆட்சி முடிக்கணும், தேமுதிக ஜெயிக்கணும். அன்பார்ந்த வாக்காளர் பெருங்குடி மக்களே, பெரியவர்களே, இது தேர்தல் கூட்டமாகவே நான் பேசிவிட்டு போகிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை என்றைக்கும் நீங்கள் கோட்டையில் வைக்க வேண்டும். என்ன சொல்றேன்னு சொன்னா,
பாருங்க, மக்களை புரிஞ்சுக்கணும். கலைஞர், ஜெயலலிதா இரண்டு பேரையும் எதிர்த்து விருதாச்சலத்தில் கோட்டை என்று சொன்ன கோட்டையை மண்ணோடு மண்ணாக்கி விட்டு எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து செயலாற்றிய ஒரே தலைவன், சுத்த கருத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன். வேற யாரும் எதிர்க்க முடியுமா? ஜெயலலிதா கருணாநிதியே பார்த்த தலைவன் எத்தனை பேர் உணவங்க? வாங்க, ஒத்தைக்கு ஒத்த முடிஞ்சா என் தலைவனை எதிர்த்து வெற்றி பெறுங்க பார்ப்போம். ஜெயலலிதா கருணாநிதியை பார்த்த ஒரே தலைவன், ஆண்மை படைத்த தலைவன் என் கேப்டன். நீங்க எல்லாம் ஜுஜுபி. ஒரே ஒரு செய்தி மட்டும் பதிவு பண்ணி விடைபெற்றேன். சீமானை நான் இங்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். சீமான் சமீபத்தில் ஒரு வீடியோ விட்டிருக்கிறான். அதில் அவன் என்ன சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால், விஜயகாந்த் இருக்கான அவன் ரொம்ப நல்லா இருந்தான், அவன் இருக்கான்ல அவனை பரவாயில்லப்பா விஜய். டேய், என் தலைவனுடைய வயசு உனக்கு இருக்கிறதா? என் தலைவனை பற்றி பேசுவதற்கு வயசு இருக்கிறா? வயசு இருக்க உனக்கு? இன்றைக்கு நேற்றல்லடா ஈழத்திற்காக, விஜய பிரபாகருக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் என் கேப்டன். அவரை விஜயகாந்த் இருக்கான, உனக்கு வயசு இருக்கா உனக்கு? அவர் செஞ்ச உதவிகளை ஒரு உதவி செஞ்ச ஒருத்தர் தாலி கட்டி தாலி எடுத்து கொடுத்திருப்பியா நீ? ஒரு உதவி பண்ணிருப்போம், 10,000 கொடுத்திருப்பியா நீ? சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பாரிஸுக்குள் நான் போகிறேன், பிராட்வேல போகிறேன், ஒரு ஹோட்டலுக்குள் நுழைகிறேன். அங்க ஒரு சகோதரன் சொல்லுகிறான், வணக்கம், உங்களுக்கு நிறைய இடத்துல யூடியூப்ல பார்த்திருக்கேன், சொல்லுங்க தம்பி, தலைவர் கேப்டன் இல்லை என்றால் நான் செத்திருப்பேன். எனக்கு 2 லட்சம் ரூபாய் என் ஆபரேஷன் கொடுத்த தலைவன் கேப்டன் என்று சொன்னான். நான் அசந்து போனேன். என்னடா இது? தெரியாமல் இவ்வளவு உதவியா? தெரியாமல் இவ்வளவு உதவியா? இவ்வளவு உதவி செய்திருக்கிற என் தலைவனை பார்த்து பேசுவதற்கு இந்த தமிழ்நாட்டில் யாரா தகுதி இருக்கு? யாரா தகுதி இருக்கு? சீமான், மீண்டும் சொல்லுகிறேன், நீ பழைய சாமான். என் தலைவனை பற்றி பேச வேற யாரோட பேசு? நீ வேற யாரோட பேசு? அதற்குத்தான் சொன்னேன், ஜெயலலிதா கருணாநிதியே எதிர்த்த தலைவன் தான் என் கேப்டன். நீ எல்லாம் ஜுஜுபிட. திரும்ப சொல்றேன், சீமான், சீமான், நீ பழைய சாமான். ஏற்கனவே மீசா அவனுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப 2 வண்டு இங்க கற்பூச்சி பறக்கிற மாதிரி வச்சிருக்கான், ரொம்ப அசிங்கமா இருக்கான். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் சொந்தங்களை, என் தொப்பல் கொடி உறவுகளை, என் தமிழர்களை ஏமாற்றுகிறான் சீமான். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாமக்கல் கவிஞன் இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியாது. அதை பிரபலப்படுத்திய ஒரே கவிஞன், ஒரே தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன். முடியுமா? சொன்னது நாமக்கல் கவிஞன், ஆனால் அதை பெரிதாக விளம்பரப்படுத்தி உலகம் முழுவதும் கொண்டு செத்த ஒரே தலைவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன். முடியுமா? உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்ன பேர் வச்சிருக்க நீ? பிரபாகர் பேர் வச்சேடா. வர்றா என் அன்பு சகோதரன், வர்றா முகத்துல. முகம் கருப்பு, உங்களை கண்ணு நெருப்பு, இனப்பெரிய பருப்பு. இதான் தீப்பொறியின் சிறப்பு. நன்றி, வணக்கம்.